அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நமது வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, ஞானிகள் வருகை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவை சந்திக்கும் 3 ஞானிகளின் வருகை இயேசுவின் அகில உலக தன்மையை குறிக்கின்றது. ஏனெனில் இந்த ஞானிகள் விவிலியத்தை சாரா மக்களுக்கும் ஞானமும் இறை வெளிப்பாடு உண்டு என்றும் இயேசு அவர்களுக்கு மீட்பு தருகிறார் என்றும் நாம் ஏற்றுக்கொள்ளச் செய்கிறது. இந்நிகழ்ச்சியில் வரும் விண்மீன் யாக்கோபிலிருந்து உதிக்கும் விண்மீன் என்ற இறைவாக்கி நிறைவாக, அதாவது மெசியாவை குறிக்கும் அடையாளமாக கருதப்பட வேண்டும். குழந்தை இயேசுவை ஓர் அரசராக ஏற்க விரும்பாத ஏரோது மன்னன் அவரை எதிர்ப்பதும் அவரை கொல்ல நினைப்பதும் பிற்காலத்தில் அவர் சந்திக்கவிருந்த எதிர்ப்புகளுக்கு ஒரு முன்னோடியாக விளங்குகின்றது. இஸ்ரேல் இனத்தை முளையிலே கிள்ளி எறிய விரும்பிய பார்வோன் மன்னனையும் இந்நற்செய்தி எழுதப்பட்ட காலத்தில் தொடக்க திரு அவை அனுபவித்த இன்னல்களையும் எதிர்ப்புகளையும் இந்நிகழ்ச்சிகள் பிரதிபலிக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இறைவனால் வழிநடத்தப்பட்ட விண்மீன் காட்சியை 3 ஞானிகள் மெல்கியோர், கஸ்பார், பல்தசார் தங்கள் பொறுப்பிலிருந்து இறங்கி நல் மனதோடு இயேசுவை தேடுகிறார்கள். விண்மீன் வழிகாட்ட இயேசு பாலனை மாட்டுத் தொழுவத்தில் இருந்த கொட்டிலை கண்டு அங்கு குழந்தை இயேசுவையும் அவர் தாயையும் கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். குழந்தைக்கு முன்னால் தங்களை வெறுமையாக்கினார்கள். மிகவும் தாழ்ச்சியாக செயல்பட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியால் உந்தப்பட்டவர்களாக தாங்கள் கொண்டு வந்த விலை மதிப்பற்ற காணிக்கை பொருட்களை, அதாவது பொன், சாம்பிராணி, வெள்ளை போளம் காணிக்கையாக கொடுத்தார்கள். இது இயேசுவை அரசராகவும் ஆண்டவராகவும் துன்புறு ஊழியனாகவும் சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் ஏரோது சுயநலம் படைத்தவனாக அதிகார வெறியிலே தன்னை விட வேறு எந்த அரசரும் உலகில் எழக்கூடாது என்று வெறித்தனத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. ஞானிகள் மூவரும் இறைவனது வழிகாட்டுதலால் ஏரோதிடம் திரும்பி செல்லாமல் வேறு வழியாக பயணம் செய்தார்கள். நம் வாழ்வும் அவ்வாறே இருக்க வேண்டும். இன்றைய காலச்சூழலில் நாம் இறைவனை தேட வேண்டியது திருப்பலியில், இறை வார்த்தையில், கடமைகளை கவனமாக செய்வதில், முன்மாதிரியாக வாழ்வதில், உறவை கட்டி எழுப்புவதில், துன்புறும் மக்களுக்கு உதவி புரிவதில், நீதியை நிலைநாட்டுவதில். இவை நமக்கு இறை அனுபவத்தை நிறைவாக தரும். 2ஆம் முறை விண்மீன் வாழ்வில் 2ஆம் வாய்ப்புகள் வரவே செய்கின்றன. எருசலேம் புத்துயிர் பெற்றதை அகில உலக புத்துயிர்ப்புக்குமான 2ஆம் வாய்ப்பாக பார்க்கிறார் எசாயா. பிற இனத்தாருக்கு நம்பிக்கையின் வழியாக வழங்கப்படும் 2ஆம் வாய்ப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மறையுடலாகிய திரு அவை ஞானிய ஏரோது அரசனின் அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போது 2ஆம் முறையாக விண்மீனை கண்டுகொள்கின்றன.
அது அவர்களின் பாதையை முழுவதுமாக மாற்றி போடுகின்றது. இரண்டாம் முறை வரும் விண்மீனை காண 3 படிகள் அவசியம். 1, இது தான் விண்மீன் என தெரிய வேண்டும். 2வது, பழைய விண்மீனோடு அதை பொருத்தி பார்க்க வேண்டும். 3வது, இதுவே அது என்று முடிவு எடுத்து பயணத்தை தொடர வேண்டும். 2ஆம் வாய்ப்புகளை பற்றி கொண்டு பயணம் செய்தலே நற்செயல். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என் வாழ்வில் இயேசுவை ஒவ்வொரு நாளும் கண்டுகொண்டு செயல்படுகின்றேனா? 3 ஞானிகள் போன்று இயேசுவை நல்ல மனதோடு தேடி கண்டுகொள்கின்றேனா? ஏரோது போன்ற அரசனது சுயநலத்தை மனதார வெறுக்கின்றேனா? மன்றாடுவோம். வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, விண்மீன் வழிகாட்ட இயேசு பாலனை 3 ஞானிகள் சந்தித்து ஆராதித்து வணங்கி பரிசுகள் வழங்கி புதிய பாதையை நோக்கி பயணித்ததை போன்று எங்கள் வாழ்வும் பழைய தவறான படிப்பினைகளை விட்டுவிட்டு புதிய நல்ல மதிப்பீடுகளை ஏற்று செயல்படுத்த வரம் தாரும். ஆமீன்.